தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எத்தனை பேருங்க நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா உடனே சாரிங்க நாங்க தெரியாம பண்ணிட்டோம் இனிமே திருத்திக்கிறோம்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? தெரியாம சொன்னது கிடையாது. இங்க சட்டமன்றத்துல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம், தேசிய கீதம் முன்னாடி பாட முடியாது, அது இறுதி பாட்டு தான், அதை அவமதிக்கிறதுல இதுதான் எங்க மரபு அப்படின்னு சொன்னதுக்காக ஆள் நிறைய விரட்டின கூட்டம் நம்ம கூட்டம். நியாயம்தான், அது நியாயமான ஒண்ணுதான். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து பதவியேற்க வந்திருக்கோம், ஆளுநர் அவங்களுடைய ஃபார்மாலிட்டி செய்யறாங்க, அவங்க ஃபார்மாலிட்டி செய்யும்போது அதுதான் ஃபர்ஸ்ட்டுங்கிறாங்க, அதை நம்ம மதிச்சு தான் ஆகணுங்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, கல்யாண வீடு கலப்பு திருமணம் இல்லைன்னா மதமாற்ற திருமணம் அப்படின்னா, கல்யாணம் அவங்க வழக்கப்படி நடந்துக்குது, ரிசப்ஷனை நம்ம வழக்கப்படி நடத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆண்டாண்டு காலமாக எல்லா கலப்பு திருமணத்திலையும் நானே பார்த்திருக்கேன், கல்யாணம் உங்க முறைப்படி நடக்கட்டும், ரிசப்ஷன் எங்க முறைப்படி நடக்கட்டும், கல்யாணத்தை உங்க முறைப்படி ஒண்ணு வச்சுக்கலாம், எங்க முறைப்படி ஒண்ணு வச்சுக்கலாம்னு பண்றாங்கல்ல. அப்ப வந்து மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வச்சுன்னா, நீங்க கொண்டு வரதை கொண்டு வாங்க, அதை நாங்க ஏதாவது பண்ணி அப்படி இப்படி எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து அப்படி உள்ள விட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? மத்திய அரசாங்கத்துக்கு வந்து நீங்க எதிர்ப்பா ஒண்ணு சொல்லணும்னா, எவ்வளவு நாள் எதிர்ப்பா சொன்னாலும் அந்த பப்பு இங்க வேகலையே. என்ன வேகலை? நம்ம மக்களுக்கு வந்து அவ்வளோ நீங்க எடுத்து சொல்றீங்க, ஆனாலுமே அதை யாருமே வந்து பெருசா யோசிக்கல. இன்னைக்கு வந்தே பாரதம் வந்து ஏத்துக்கிட்டாங்கல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த போது தமிழ் தாய் வாழ்த்து வரணும்னாங்க, தமிழ் தாய் வாழ்த்தியே திணறி தான் பாடினாங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? யாரு பதவியேற்கும் பொழுது வந்தே மாதம் முடிஞ்சு தேசிய கீதம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தைகள் எல்லாரும் நீராறும் கடலொடுத்து 2வது எடுத்தாங்க. இதுவரை 2 முறை பல்லவி பாடிய முதல் தமிழ் தாய் வாழ்த்து அது அந்த பதவியேற்பில் தான் நடந்தது. நீங்க சொல்ற அந்த 2 தடவை திக்கி பாடினது மத்திய அரசாங்கத்துடைய ஃபங்க்ஷன்ல, பொதிகை சேனல்லையும் இன்னொரு இடத்துலையும் தவறாக பாடப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து நேத்து நடந்த பதவியேற்பு விழாவில் காலையில நான் ஒரு வகையில ஸ்தம்பிச்சு போன ஒரு விஷயம் என்ன, நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம், அந்த குழந்தைகளுக்கு சமஸ்கிருதம் தெரியுது, வந்தே மாதரம் பாடுது. ஓகே, வந்தே மாதம் சமஸ்கிருதம் தானுங்க. தேசிய கீதம் பாடுது. தேசிய கீதம் பாடி முடிச்சோன்னு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நல்லா கேட்டுக்கங்க, முதலாவதாக வந்தே மாதரம், 2வதாக தேசிய கீதம், 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் இதோ அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்னொன்னா பாடுறாங்க, 3வதா தமிழ்தாய் வாழ்த்து வருது. குழந்தைங்க தேசிய கீதம் முடிச்சோன்னா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இப்படி திரும்பிருச்சு, நீராறும் கடல் அப்படின்னா சிக்னல் கொடுக்குறாங்க, நீராறும் கடலோடுத்தன ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா? ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க, நீ ஏன் அதை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? புசியானந்த பாட சொல்லுவேன் எனக்கு ஒரு வாட்டியே தமிழ் தாய் வாழ்த்து. புசியானந்த எதுங்க தமிழ் தாய் வாழ்த்து நல்லா இருக்குங்க. பாண்டிச்சேரியில தமிழ் தாய் வாழ்த்து இன்னொன்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பாண்டிச்சேரி அது வேற, அது சீமான் பாடுவார் தமிழ்நாட்டுல. அதே இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு பாடலாம், கடல் வாழ்த்து, அதெல்லாம் நல்லா இருக்கும் அது பாடும் போது. சரிங்களா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள்ல புசியானந்த் அவர்கள் வந்து ஒரு தீநகர் தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது இன்னைக்கு தீநகர்லயே மூக்குல வரல வைக்கிற மாதிரி, மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி அவர் பல விஷயங்களை செய்ய போறாரு, நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்படியே நான் ஸ்லோ மோஷன்ல மைக் எடுத்து வச்சுட்டு போறேன், அப்படியே ஒரு பிஜிஎம் மாதிரி எடுத்து போடுங்க. எதுக்கு இல்ல இது நான் கேட்கணும்னே. அதான் என்ன ஏன் நான் ஏங்க ஒருத்தர் இன்னும் முதலடியே எடுத்து, அதாவது நீங்க எப்படின்னா அவர் இன்னும் அந்த கல்லுல மாவு ஊற்றி தோசையே சொல்லல, அதுக்குள்ள தோசை கோணையா இருக்கு, திரிஞ்சு போச்சு விரிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் பட்டியல் போடவா? இப்ப நான் பட்டியல் போடுறேன். விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, தாவேக்காரங்க செஞ்ச அட்ராசிட்டிஸோட லிஸ்ட் மட்டும் எடுக்கிறேன். இந்த 2 நாள்ல டிவிகே ஃபெயில்ஸ்ன்ற ட்விட்டர் ஹேஷ்டாக்ஸ் ட்ரெண்டிங், அவங்க செஞ்ச அட்டூழியங்கள் எல்லாமே. 1, திமுக செயலாளர் வீட்டுக்குள்ள கல் எறிஞ்சு ஒரு பெரிய அட்டகாசம் பண்ணது இன்னைக்கு செய்தி. அடுத்து ஆட்டர் நடு ரோட்ல அறுத்தது, அடுத்து கார் எடுத்துட்டு போய் அட்ராசிட்டி பண்ணது. பூரா தினேஷா, பாம்பு தினேஷ் போக்சோ வழக்குல கைது, பண மோசடியில் எம்எல்ஏ, அடுத்து ஒரு ஆளு குடிச்சிட்டு ஒரு எம்எல்ஏ, ஜெயிச்ச எம்எல்ஏ, நீங்க சொல்ற இனிமே அப்படின்னீங்கல்ல, ஜெயிச்ச எம்எல்ஏ பண மோசடியில கைது இல்ல, பண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ஜெயிச்ச தஞ்சாவூர் எம்எல்ஏ, தண்ணி தொட்டி தேடி வந்த பழைய வீடியோ இல்ல, புது வீடியோ, ஜெயிச்ச புது வீடியோ, ஜெயிச்ச கொண்டாட்டத்துல குடிச்ச வீடியோ, தலைமை கிட்ட வீடியோ அனுப்புவா அவன் கிடக்குறாங்க அப்படின்னு அவர் அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு. அது புது வீடியோ. தலைமை கிட்ட வீடியோ அனுப்புவானா என்ன அர்த்தம்? முன்னாடி இதுக்கு கட்சியில வந்து வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணப்ப தலைமை கிட்ட அனுப்புவான்னு கேட்டுக்கிறாங்க. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, பழைய வீடியோ. அவங்க ரொம்ப நீங்க அதாவது ஜெயிச்சு இன்னைக்கு பொறுப்போட அமைச்சரவையில் எல்லாரும் சட்டமன்றத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்குறாங்க 107 பேரும். நீங்கள் அவளை பற்றி தவறாக சொல்கிறீங்க, அது நான் ஒத்துக்கவே முடியாது. அது எப்படி அவங்க வந்து அந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க?
அவங்களுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, இனிமேல் எப்படி அந்த போகும். அதான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அந்த வீடியோ, இதுக்கப்புறம் எப்படி இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க பொறுப்போட நடந்துப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், முதல் கையெழுத்தே பார்த்தீங்கல்ல, ஒரு நாட்டின் சிக்கனத்திற்காக 500 யூனிட். அதுதான் எனக்கும் தெரியல. இப்போ திமுக அரசு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் அடிச்சாங்க, எங்கள் வீட்டில் பெண்களுக்கு தகுதி இல்லையான்னு அப்படி தசை திருப்பி ப்ரொபகண்டா பண்ணாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே யார் வேணாலும் 1000 ரூபாய் கிடைக்கும், நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் அனைவருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே, அதுவும் 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கு மேல போச்சுன்னா 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி அது 500 யூனிட்டுக்கு மேல போறவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாரு. என்னங்க இது சொன்னது என்ன செஞ்சது என்ன? நான் வந்து நீ வாப்பா எனக்கு கடைக்கு போயிட்டு வா 2 ரூபா தரேன் அப்படின்னு, நீ பக்கத்து கடைக்கு போயிட்டு வந்தாதான் நான் உனக்கு 2 ரூபா தரேன். நீ லாங் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க, ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறார் அவர். அதாவது ஒரு மனிதன் 500 யூனிட் வந்து 2 மாசம் ஒரு குடும்பம் பயன்படுத்தும் பொழுது அவங்கள்ட்ட மின்சார சிக்கனம் வருதாங்க. நீங்கள் தேவையான நேரத்தில் தான் ஃபோனை சார்ஜ் பண்ணணும். எல்லா நேரத்துலையும் டிவி பார்த்துட்டு இருக்க முடியாது, எல்லா நேரத்துலையும் ஏசி போட்டு உட்கார முடியாது. ஏசியில் வந்து அப்போனா மக்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி பாருடி பாருடி 200 யூனிட் வந்துருச்சா பாரு, பியானோ ஆப் பண்ணி 200 யூனிட் போனால் காசு கட்டண முடியும்னு அது வீட்டுக்குள்ளே அவங்க கணக்கு பார்த்துக்கிட்டே வாழணும். ஆமாங்க, அப்படி இருக்கணும். என்ன நீங்கள் ஏங்க, வடகொரியா அதிபர் செய்ததை எங்கள் விஜய் செய்திருக்கிறார். கிங்ஜாங்கும் கிங்ஜாங் யாராவது வீட்டுக்கு போயிட்டு தூசியா இருந்தால் அங்கேயே திட்டுட்டு வந்துடுறாராம். அந்த மாதிரி டிசிப்ளினாக கொண்டு வர்றாரு அவர். அந்த டிசிப்ளினை நீங்கள் மதிக்கணும். 500 யூனிட் நாங்கள் வந்து இனிமே ஃபேன் போட்டு காற்றுக்கு நேரம் வந்தோடனே வேர்வையெல்லாம் போனோடனே ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம். சிக்கனத்தை கடைபிடிக்க சொல்றாருங்க. மின்சார சிக்கனம். சரி, இப்ப தங்கம் கொடுப்பாரா மாட்டாரா? 8 கிராம் தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல, தருவாரா மாட்டாரா? தருவார். கண்டிப்பா. ஏங்க, சொன்னதை செய்வார் அவர். தருவாரு, அவர் சொல்லியிருக்காரு, செய்வார். அப்ப மோடி வந்து தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நாங்க மோடி தானே சொன்னாரு. அப்ப மோடி பேச்சை கேட்க கூடாது, விஜய் பேச்சா கேட்கணும். தமிழ்நாட்டுக்கு விஜய் கொடுப்பாரு. அதை எப்படி கொடுப்பாரு? அரசாங்கம் பண்ணுமோ அதுவும் அவர் சொந்த காசு. அதெல்லாம் கிடையாதுங்க, விஜய் கொடுப்பாருங்க, சொந்த காசு. ஏங்க நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் நடிகராக இருந்த போது நான் என்ன வேணாலும் சொன்னேன். இப்போ அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிட்டாரு. நான் எல்லா தமிழ்நாடு முதலமைச்சரும் அறிக்கை விடும்போது நாங்க அமைதியா கேட்டுட்டு தானே இருந்தோம். அப்ப இதே மாதிரி தானே விஜய் சொல்லியிருக்காரு. 2500 ரூபாய் எப்போ வரும்? இது மே மாதம், ஜூலையில் வரும். ஜூலையில் வந்துடும். ஏன்னா வந்தோடனே போய் கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, பேருந்துகள் இலவசம் எப்போ வரும்? ஏன்னா போன வாட்டி முதல் கையெழுத்தே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவி ஏற்கும் போது பேருந்து தான் இலவசம்னு சொன்னார். ஆமாம். இப்போ அந்த பேருந்து எப்போ கிடைக்கும்? பேருந்து தான் இருக்கே, அனைத்து பேருந்துகளும் பெண்களுக்கு இலவசம். அனைத்து பேருந்து இருக்கே? இல்லை, குறிப்பிட்ட சில பேருந்துகள் மட்டும்தான் பெண்களுக்கு இலவசம். இவர் அனைத்து பேருந்து கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு? பெண்கள்லாம் வெளியில வந்து போகணும்னு நினைப்பாங்கல்ல, வெயிலா இருக்கு, அதனால யாரும் வெளில வர மாட்டாங்க. அப்போ ஆனால் மோடி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்ட்டாரு. இதுக்கப்புறம் பஸ் கொடுத்தாரு. ஒரு சென்டருங்க, இவர் ஸ்டேட்டு தனி நாடு. தமிழ்நாடு வேற, தனி நாடு. தமிழ்நாடு வச்சுக்கலாம். ஆமா, ஏன்னா இங்க இருக்க இவர் டிசைட் பண்றதுங்கிறது கரெக்டா மக்களுக்காக ஒரு விஷயத்த பண்றாரு. சரி, ஆமா, அதெல்லாம் டவுட்லாம் கிடையாது. எனக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா, எல்லாரும் கேட்குறாங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு. எப்படி ஜெயிச்சாங்க எனக்கும் தெரியாதா? முதல்ல எப்படி தோத்தாங்க மற்றவங்களாங்கிறத நீங்கள் யோசிங்க. ஏன் தோத்தாங்க அதை சொல்லுங்க. ஏன்னா விஜய் ஜெயிச்சதுனால தோத்தாங்க. ஏன் தோத்தாங்க? விஜய் ஜெயிச்சதுனால இல்லை, எப்படி தோத்தாங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ எல்லாம் செஞ்சார்ல, ஆமாம், அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தோத்துட்டாங்கல்ல. ஆமாம். அப்போ இவர் எல்லாத்தையும் செஞ்சார், நாளைக்கு தோத்துருவார். சிம்பிளான பதில் பார்த்தீங்களா? இவர் எல்லாத்தையும் செஞ்சால் நாளைக்கு தோத்துருவார். அப்போ இவர் செய்ய மாட்டார், எல்லாத்தையும் செய்ய மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார். அதனால தான் முழுசாக செய்யலை. 500 யூனிட் உபயோகப்படுத்தணும். 200 யூனிட். 2500 இல்லை, 1500, 1750 அப்படி கொடுத்தாரு. எல்லாரும் பேரும் கொடுக்க முடியாது, ஏன்னா அப்படி எல்லாரும் செஞ்சா தோத்துருவாரு. இது ஆதவ ஸ்ட்ராட்டஜியா இல்லை இவர் ஜான் ஆரைசாமி ஸ்ட்ராட்டஜியா? இது யாரோட ஸ்ட்ராட்டஜி இல்லைங்க, தளபதி விஜய். அதெல்லாம் இன்ஸ்டிங்னால் இது தளபதி விஜயோட ஸ்ட்ராட்டஜி. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு சிறப்பான அரசு அவர் கொடுக்க போகிறார். நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் இது நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். ஆளுங்கட்சியாக ஜெயித்த பிறகு, முதலமைச்சரான பிறகு எதிர்கட்சி தலைவரை வீட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? எப்போ? நீங்கள் போன தடவை எடப்பாடி பழனிசாமி தோத்ததுக்கு அப்புறமா மாண்பு முதலமைச்சராக தேர்வு செய்ய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பேசி பரஸ்பரமாலாம் இருந்திருக்காங்க. ரெண்டாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா
பார்த்துருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா மீட் நான் பண்ணியிருக்காங்க. சொல்றது எடப்பாடியோட வீடு எடப்பாடியில இருக்கு. ஆமா, எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரா? அப்படி போக முடியாது. இப்ப அதெல்லாம் ஒரு பெரிய கான்செப்டெல்லாம் எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு போயிட்டாரு, தெரியல, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அது தெரியும், உதயநிதியும் பார்த்திருக்காரு, 2 பேரையும் பார்த்திருக்காரு. ஆமா, அது ஒரு மரியாதை நிமித்தமாக அதெல்லாம் வாழ்த்துறோம். அதுதான் தமிழ்நாடு மரபு. தமிழ்நாடு மரபு இல்லைங்க. தளபதி விஜய் போய் நேர்ல சந்திச்சிருக்கிறாரு. விஜய் அவங்க வந்து சந்திக்க, தளபதி போய் சந்திச்சிருக்கிறாரு. நீங்க அப்படி பார்த்தா ஆளுநரை ஓட விட்ட கூட்டம் நம்ம கூட்டம். ஆனா ஆளுநர் பக்கத்துல வந்து மு.க. ஸ்டாலின் உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு சுதந்திர தினம், குடியரசு தினம் ஜாலியாக பேசுவார். ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டாங்க, இப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பேசுவோம். ரெண்டாவது, எம்ஜிஆர் சுட்டதுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து ஜெயிலில் இருக்கார். ஒரு தடவை வந்து ஒரு பெயில் வாங்கிட்டு வெளியே வராருன்னு நினைக்கிறேன். அப்போ வெளியே வரும்போது, என்ன எம்ஜி ராமச்சந்திரா கட்சியை ஆரம்பிச்சிட்ட போல, உன்னையெல்லாம் தொண்டையில் சுற்றுவ கூடாது அப்படின்னு நக்கல் அடிச்சு போயிருக்காரு. சுடுற அளவுக்கு சண்டை. ஆனால் அரசியல்னு வந்துட்டா அது வேறையாக தான் இருக்கும். அதுதான் தமிழ்நாடு சொல்லி கொடுத்தது. அதை டோட்டலாக மாற்றினது யாருன்னா ஜெயலலிதா. நீ திமுக காரங்கிட்ட பேசினாலே உன்னை சஸ்பெண்டு, திமுக காரங்கிட்ட வீட்டு விசேஷத்துக்கு போனால் சஸ்பெண்டு அப்படின்னு பல வேலைகளை நடுவில் பூந்து மாற்றினது ஜெயலலிதா தான். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கொஞ்சம் மாற்றினாரு, ஆனால் ஜெயலலிதா பக்காவாக மாற்றினாங்க. ஆனால் திமுக கிட்ட எப்போவுமே அந்த பரஸ்பரம் இருக்கும், எப்போவுமே அந்த இது இருக்கும். இன்றைக்கும் திமுகவில் இருக்க தலைமை எஸ்ஐசிட்ட க்ளோஸாக பேசிட்டு தான் இருக்காங்க, விஜய் தரப்பில் பேசிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அரசியல் மோதல் அப்படிங்கன்னு வரும்போது அது இருக்க தான் செய்யும். அவ்வளோதான். இதை நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்ன சொன்னீங்க, இவங்க வந்து கடவுள் சாட்சியாக, ஆண்டவன் சாட்சியாக அப்படின்னு சொல்லும்பொழுது ஜெயலலிதா போலவே இவர்களும் சொல்லுகிறார்கள், இவங்க ஜெயலலிதா ரிப்பீட் அப்படியே அதை ரிப்ளிகா மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? சேகர் பாபுக்கு சாமி கடவுள் நம்பிக்கையே இருக்கு, ஆனால் முதலமைச்சர் கூட தான் சுற்றுறாரு. அது கரெக்டு. இவங்க பண்ண மட்டும் ஏன்னு சொன்னீங்க? அப்போ கடவுள் சாட்சியாகன்னு சொன்னது ஏங்க அப்படி பார்த்தா ஆதவர்ஜுனா கடவுள் சொல்லாத ஒரே ஆள் ஆதவர்ஜுனா. அந்த ஒரு விஷயத்துக்கு ஆதவர்ஜுனாவை நான் வாழ்த்துறேன். புஷியானதும் சொல்ல, ஆதவர்ஜுனாவும் சொல்ல, உளமாற தான் இன்னைக்கு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து ஆண்டவன் சாட்சியாக அப்படின்னாங்க சொன்னாங்க. இன்னைக்கு கடவுள் வந்து அன்னைக்கு ஆண்டவனார், இன்னைக்கு கடவுள்னாரு ராஜ்மோகன் வந்து கடவுள்னு சொல்லி விஜய் அவர்களை தான் கை காமிச்சாரு. அது ஒண்ணுதான் எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா யார் மேல சத்தியம் செய்யணுமோ அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டத்தோட இருப்பாங்க. இவர் விஜயே இதில் கொஞ்சம் பதட்டத்தை தான் இருப்பார். ராஜ்மோகன் ஆனாவுன்னா நம்மளை கை காமிச்சு சொல்கிறாரு அப்படின்னு. அது வந்து இப்போ சொல்லிடுவாங்க. ராஜ்மோகன் அது இது பண்ணிடுவார். கண்டிப்பாக நேர்மையான முறையில் வந்து அவர் நடந்துப்பார். ஏன்னா அவர் விஜய் மேலே சத்தியம் பண்ணிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட காலத்தில் விஜய் அவர்கள் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்கிற முடிவு மட்டும் வந்துடாதீங்க. இனி வரும் காலங்களில் பாருங்க எப்படி முன்னேற போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஓவே அடிச்சா மைக்கு டிஸ்டர்ப். அதெல்லாம் மைக்கெல்லாம் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ். தட்டுங்க, இங்கே தட்டுறது அங்கே வரைக்கும் கேட்கணும். கேட்கும்ல, தெரிஞ்சுக்கங்க. ஓகே, என்ன ஓகே சொல்லுங்க பாப்போம். நாங்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர் சொன்னதுதான், 6 மாதம் எந்த இடையூறு செய்ய மாட்டோம், அதே நேரத்தில் அரசியல் விமர்சனம் பண்ணாமல் தூங்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம அரசியல் விமர்சனங்கள்லாம் பண்ணுவோம். நேற்றே சைபர் கிரைமை வச்சு பல ஐடிக்களை மார்க் பண்ணி தாவேகா விஜய் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசினால் ஐடிக்கள் முடக்கப்படும்னு சொல்லி சைபர் கிரைம் வந்து கருத்து சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய செயலை நேற்று செஞ்சிருக்கு. தவறுதானே? என்னது அப்ப எப்படி நீங்க பேசலாம்? தமிழ்நாடு முதலமைச்சரை பத்தி எப்படி பேசலாம்? அப்ப இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் பேசுனதெல்லாம் என்ன எந்த கணக்குல வரும்? வாய்ஸ் ஆஃப் சரத்து, இந்த ஜேடி பார்க்கரு, அந்த இது என்னென்னமோ பேர்லாம் வச்சுட்டு இயங்கினானுங்களே. அது போன வருஷம், இது இந்த மாசம். அதனால அது செல்லாது. இதுதான் இனிமே பாருங்க கட்டுக்கோப்பாக இருக்க போகுது. சரி, ஆமா. எதா இருந்தாலும் வந்து உங்களுக்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும், பொறுப்போடு செயல்பட போறாங்க. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஓகே, வேற என்ன கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. இனிமே பாருங்க கல்வியின் முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. 95 எத்தனை சதவீதம் இப்போ வந்திருக்கு? 99.9 95 FM 95.27 இந்த தடவை வந்தது. பெருமைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முறை பாருங்க 97% வரும். புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வருமா? இல்லை பிஎம்சிக்கு வந்து அமல்படுத்த சொல்லி தலைமை அப்படி பார்க்காதீங்க, சீரியஸ். புதிய கல்விக் கொள்கை பிஎம்சி திட்டத்தை அமல்படுத்த சொல்லி ஒன்றிய அரசு இங்கே இருக்க தமிழக செயலருக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி கடிதம் அனுப்பியிருக்கு. அது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு இப்போ வரைக்கும் கடிதம் அனுப்பலை. அப்போ தான் அதை ஏற்றுக்குவாங்களான்னு கேட்குறேன். அதெல்லாம் எல்லாமே இனிமேல் வந்து சிறப்பாக நடைபெறும்.
அது ஏற்றுப்பாங்க. இல்லை ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது. அது நமக்கு ஜூட்டு விடக்கூடாது. நமக்கு ஒத்து வரலன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படிலாம் சொல்லணும். நமக்கு ஒத்து வரலன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஷுவர். ஆமாம், ஷுவர். ஒருவேளை ஏற்றுக்கிட்டா அது நமக்கு ஒத்து வரும்னு நம்மளா எடுத்துக்கணும். ஏற்றுக்கிட்டா அது விஜய் அவர்கள் சொன்னது, அதை செஞ்சாகணும். ஓகே. இல்லைன்னா எப்படி நீங்கள் இந்த ஊரில் இருப்பீங்க? சரி சரி. தமிழ்நாடு மக்கள் எனது ஊரோடு ஒத்து வாழணும். தமிழ்நாடு மக்கள் குறிப்பிட்ட பேர் தங்களுடைய சிறப்பான ஆற்றல் மூலியமாக, தங்களோட சுய சிந்தனை மூலியமாக, யார் சொல்லியும் கேட்காமல் அவங்க சிந்தனையாக, அவங்க ஒருமித்த கருத்தாக ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. அதை மதிக்கணுமா வேணாமா? அதனால் அது கண்டிப்பாக நடக்கும், செஞ்சிருவாங்க, செய்வாங்க. ஓகே. அதனால் மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின், விஜய். சரி விஜய் வேணாங்க. இல்லைங்க, எனக்கு 2 நாளாக வீடு அப்படிதான் வந்துச்சு. நான் எடிட் பண்ணி தான் தூக்கிட்டு இருந்தேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய், ஜோசப் விஜய் அவர்களை எந்த காரணத்தை கூட நீங்கள் அவதூறாக சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி வேற, நான் மறுபடியும் சொல்கிறேன், முன்னாடி ஒரு நடிகர், இப்பொழுது ஒரு நடிகர் அல்ல, முதலமைச்சர். சரி. அதனால் எதா இருந்தாலும் நீ என்கிட்ட நான்லாம் இதை ஏன் கேட்குறேன்னா, உங்களுக்கு என்ன அப்படி வாதம் இருக்குங்கிறதுக்காக கேட்டேன். மென்மேலும் வரக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய வாதத்தை நான் அடிக்கடி எதிர்பார்ப்பேன். உங்கள் வாதம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லையான்னு பார்ப்பேன். நிச்சயமாக பார்ப்போம். நிச்சயமாக. நன்றி. நன்றி. வணக்கம்.